யார் கதரை புரியவில்லையோ அல்லது அல்லாஹ்வின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம், எனக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பமில்லை என்று சொல்லுவார்கள். எனக்கு அல்லாஹ் ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள். எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முசீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோபிப்பார்கள். எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது, அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது ரப்பு இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது ரப்பு இருந்தால் இந்த பூமியில் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். யார் பூமியில் வாழ்கிறீர்கள்? அல்லாஹ் பூமியில். யார் உணவை சாப்பிடுகிறீர்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை. யார் வருமானத்தை அருந்துகிறீர்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற மானத்தை. யார் வருமானத்தை சாப்பிடுகிறீர்கள்? அல்லாஹ் கொடுக்கின்ற வருமானத்தை. அல்லாஹ் கொடுக்கின்ற உணவில், அல்லாஹ் கொடுக்கின்ற பூமியில் வாழ்ந்து கொண்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற உணவை சாப்பிட்டுக் கொண்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற தண்ணீரை அறிந்து கொண்டு, அல்லாஹ் கொடுக்கின்ற கதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கதரில் மட்டும் முரண்படுகிறாய் என்றால் பூமியை விட்டுவிடு. பூமியிலும் முரண்பட்டு விடு, உணவிலும் முரண்பட்டு விடு, தண்ணீரிலும் முரண்பட்டு விடு. உனக்கு ஏதாவது அல்லாத வேறு கடவுள்கள் உனக்கு தயாரித்த பூமி இருந்தால் அங்கே சென்று வாழ். கதரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்றது, இதை அல்லாஹ் எதை எப்படி என்பதை சோதிக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டவன் தான் முஃமின். இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. அல்லாஹ் இந்த பூமியில் எல்லா விஷயங்களையும் படைத்திருக்கிறான் கதரை கொண்டுதான். அல்லாஹு அக்பர். இந்த அல்மனார் சென்டரிலே இந்த இடத்திலே உட்கார்ந்து நான் பாடம் கற்பிக்க வேண்டும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கதரில் பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் இங்கே நீங்கள், அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் நானும் இங்கே. அல்லாஹ் கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் இந்த பூமியில் நடைபெறாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இல்முடைய சபையில் இருப்பதற்கு அல்லாஹ் நம்முடைய விதியை பதிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்கவில்லை என்றாலும் சரி, அது கதருடைய அறிவில்லாமல் நடக்காது. உமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த பூமியில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது, யாரும் அறிவில்லாமல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு மரங்கள், எவ்வளவு காடுகள், எவ்வளவு பறந்து விரிந்த இந்த பூமியின் நிலப்பரப்பு. இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் விழாது. அல்லாஹு அக்பர். இப்ப ஷாமில் நடப்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? யமனில் நடப்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? அல்லது அது போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடப்பது அல்லாஹ்விற்கு தெரியாதா? அந்த முசீபத்துகள், அந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் அறியாமல் தான் இருக்கிறானா? எங்கே நடக்கிறது, எங்கே முஸ்லிம்களுக்கு நன்மை, எங்கே முஸ்லிம்களுக்கு தீமை, எந்த இடத்திலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது, எந்த இடத்திலே பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்ற ஞானம் எல்லாம் எமக்கு தெரிகிறது, அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அதை பார்க்காமல் இருக்கிறான் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அதை கேட்காமல் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹதீதுடைய 22வது வசனத்திலே சொல்கிறான். சூரத்துல் ஹதீத் 22வது வசனம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிகும். இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சோதனையோ அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளோ அது அல்லாஹ்வுடைய கிதாபில் அது நடப்பதற்கு முன்னால் இல்லாமல் இல்லை. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்கிறான்? இந்த பூமியில் நடக்கக்கூடிய முசீபத்துகளோ அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளோ அல்லாஹ்வுடைய கிதாப் அதில் இருக்கிறது. எப்போது இருக்கிறது? அந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை பதிந்திருக்கிறான். இன்ன ذلك على الله يسير. அல்லாஹ்வுக்கு மிக லேசானது, சிரமமானது கிடையாது. நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்பது கிடையாது. அதை நடப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்
என்ன நடக்க போவது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுவதுமாக அறிந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் கதருடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் உஜூபுல் ஈமானி பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி. நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் அது வருகிறது என்பதை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவன் நம்பிக்கை கொள்ளுவான். புரியுதா? மேலும் எப்படி நம்பிக்கை கொள்ளுவான்? அது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று, அது இல்லாமல் ஈமான் கிடையாது. இரண்டாவது அடிப்படை என்ற நம்பிக்கையில் குர்ஆன், சுன்னா, அதை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள், நம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்களுடைய புரிதல்களை கொண்டு கதரை எப்படி புரிய வேண்டும்? குர்ஆன் சொன்ன விதத்தில் நம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்கள் அதை புரிந்த விதத்தில் கதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது என்ன? அதை பற்றி சிந்திப்பதோ, அதை ஆராய்வதோ வெறுத்து, அதை ஆராய்வதை விட்டும் அதை சிந்திப்பதை விட்டும் விலகி முழுமையான கதரை அப்படியே ஈமான் கொள்ளுதல். அன்னல் ஈமான் பில் கதர் அர்பஉ மராத்திப். 4 தர்த்தீபுகள் அதற்கு இருக்கிறது. முதல் தர்த்தீப் என்ன? அல் மர்தபத்துல் ஊலா ஹிய மர்தபத்துல் இல்ம். கல்வி. யாருடைய கல்வி? கதருடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் கல்வி. எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான்.